இப்படிப்பட்ட நிலையில்தான் அடுத்து மிக முக்கியமான செய்தி என்பது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பொறுத்தவரையிலும் அவர் இந்த கூட்டணி கட்சிகள் அவருடன் இருந்த கூட்டணி கட்சியில் தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவித்து வரக்கூடிய நிலையில்தான் திமுகவுடனேயே நாங்கள் பயணிப்போம் என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அதிகாரப்பூர்வமாக மீண்டும் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஏற்கனவே நிர்மல்குமார் இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியினுடைய தலைவரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போதே அவர் உறுதியாக தெரிவித்து விட்டார், தலைவர் ஸ்டாலின் என்ன கூறுகிறாரோ அதை நாங்கள் பின்பற்றுகின்றோம், அவரோடு தான் கூட்டணி அமைத்து நாங்கள் போட்டியிட்டு 2 இடங்களை கைப்பற்றி இருக்கின்றோம், அந்த அடிப்படையில் திமுகவுடன் தான் எங்கள் கூட்டணி தொடரும், அவர் எடுப்பதுதான் முடிவு என்று நேற்றைய தினமே உறுதியாக தெரிவித்து விட்டார்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். அதோடு மீண்டும் அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். தற்போது தெளிவுபடுத்த வேண்டிய நோக்கம் காரணம் ஏன் ஏற்பட்டது என்றால், காங்கிரஸை தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுக கூட்டணியே பயணிப்பார்கள், தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டார்கள் என்ற கருத்தும் பரவலாக இருந்தது. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியிலிருந்து தாவேக்காவுக்கு ஆதரவு என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து விசிகாவும் கிட்டத்தட்ட 90 விழுக்காடு தாவேக்காவுக்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டில் தான் முடிவெடுத்து விட்டார்கள். இணைய வழியாக ஆலோசனை கூட்டம் விசிக தலைவர் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும். இந்த நிலையில்தான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அதிகாரப்பூர்வமாக மீண்டும் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சியும் தாவேக்காவுக்கு ஆதரவு, விசிகாவும் தாவேக்காவுக்கு ஆதரவு என்று வரும்போது உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்ற கேள்வி வரும். அதற்கு பதில் கூறுவதற்காக தான் மீண்டும் அவர்கள் அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதாவது நேற்றும் இருந்தோம், இன்றும் இருக்கின்றோம், நாளையும் இருப்போம் திமுகவுடன் என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக எக்ஸ் தளத்தில் அதை பதிவிட்டு மீண்டும் அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். மற்றபடி தொடர்ந்து நாம் ஏற்கனவே அந்த செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் மற்றும் வீரபாண்டி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர் சந்தித்தார்கள். இந்த சந்திப்பின் போது தாவேக்காவுக்கு ஆதரவுக்கான காரணம் என்ன என்பதை அவர்கள் தெளிவாக விளக்கிவிட்டார்கள். தாவேக்காவுக்கான ஆதரவு என்ன என்பதை தெளிவாக விளக்கிவிட்டார்கள். இந்த நிலையில்தான் அணி மாறியதற்கு டி வீரமணி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தாவேக்காவுக்கு அணி மாறி சென்றக்கூடிய கட்சிகளுக்கு டி வீரமணி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். திமுகவுடன் நீண்ட காலம் பயணிக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய டி வீரமணி தாவேக்காவிடம் சென்ற திமுக கூட்டணியில் பயணித்து தாவேக்காவிடம் சென்ற கட்சிகளுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் போட்டியிட்டு கூட்டணிக்கு காங்கிரஸ் இடதுசாரிகள் துரோகம் செய்து விட்டார்கள். காங்கிரஸ் கட்சி மற்றும் இடதுசாரிகள் கூட்டணிக்கு துரோகம் செய்து விட்டார்கள். அவர்கள் போட்டியிட்டது திமுக தலைமையிலான கூட்டணியில் தான். அப்படி பார்த்தால் அவர்கள் கைப்பற்றிருக்கூடிய இடங்கள் எண்ணிக்கை என்பது திமுகவுக்கும் அவர்களுக்கும் என சேர்ந்து வந்த வாக்குகள் தான். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்திய கம்யூனிஸ்ட் 2 இடங்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2 இடங்கள், காங்கிரஸ் பெற்றக்கூடிய 5 இடங்கள் என அனைத்துமே வெற்றிக்கு திமுகவின் பங்கு என்பது மிக அதிகமாக இருக்கிறது, முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. அப்படி பார்த்தால் திமுகவுடைய ஆதரவோடு வெற்றி பெற்றுவிட்டு திமுகவுக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என்று கி வீரமணி அந்த கண்டனத்தில் தெரிவித்திருக்கிறார். 118 என்ற பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காத நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் மற்றும் விசிகாவுடைய ஆதரவு தாவேக்காவுக்கு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 118 என்பதை விஜய் நெருங்கிவிட்டார். விசிக அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பிறகு 118 என்பதை நாமும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கலாம். அதுவரை 116 என்பது உறுதியாகிவிட்டது. இப்படிப்பட்ட நிலையில்தான் பி வீரமணியுடைய இந்த கண்டன அறிக்கை என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. கூட்டணியோடு பயணித்து கூட்டணியோடு இருந்து வெற்றி பெற்று திமுகவிடம் இருந்து அதற்கு பிறகு தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவித்திருப்பது என்பது துரோகம் என்று தெரிவித்திருக்கிறார். திமுக கூறினால்தான் ஆதரவு என காதர் மொய்தீன் ஏற்கனவே தெரிவித்திருப்பதாக செய்திகள் வெளியான நிலையில் 2 இடங்களில் வெற்றி பெற்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் காதர் மொய்தீனை நேரில் சந்தித்து தாவேக்கா தரப்பில் அணுகுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. எப்படியாக இருந்தாலும் கூட 118 என்பது போதுமானதாக இருந்தாலும் கூட அடுத்தடுத்த நாட்களில் ஆட்சியை நகர்த்தி கொண்டு செல்வதற்கு 118ஐயும் தாண்டி இன்னும் கூடுதல் இடம் இருந்தால் மட்டும்தான் எந்தவித சிக்கலும் இல்லாமல் இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கையும் அணுகுவதற்கு தாவேக்கா முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அந்த முடிவு எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பொறுத்தவரையில் ஏற்கனவே மீண்டும் 2-3 முறை தெளிவுபடுத்தி விட்டார்கள். நேற்றும் திமுகவுடன், இன்றும் திமுகவுடன், நாளையும் திமுகவுடன் தான் பயணிப்போம் என்று உறுதிப்படுத்தி விட்டார்கள். அவருடைய நிலைப்பாடு மாறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்றுதான் பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆளுநர் மாளிகை நோக்கி புறப்பட இருக்கின்றார்.